சிறுகதை மனம் திறந்த மலர்கள். அந்த காலை வேளையில் ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி லட்சுமி அம்மாவின் முகத்தில் பட்டது. சமையலறையில் இருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுமையே இல்லை என்று முணுமுணுத்தபடி எழுந்தார் லட்சுமி அம்மா. அவரது மருமகள் நிவேதா ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்பவர். திருமணமான புதிதில் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய இடைவெளி இருந்தது. லட்சுமி அம்மாவுக்கு பழைய காலத்து முறைப்படி வீடு நடக்க வேண்டும் என்ற ஆசை. நிவேதாவிற்கோ அலுவலக வேலைகளுக்கு இடையே வீட்டை நிர்வகிப்பதில் ஒரு பதற்றம். ஒரு சனிக்கிழமை மதியம் நிவேதா தனது மடிக்கணினியில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். லட்சுமி அம்மா தற்செயலாக அந்த அறைக்குள் நுழைந்தபோது நிவேதா களைப்பில் மேசையிலேயே தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். அவளுக்கு அருகில் ஒரு பாதியில் நின்ற ரிப்போர்ட் மற்றும் குடிக்காத ஆறிய தேநீர் இருந்தது. அப்போதுதான் லட்சுமி அம்மாவுக்கு ஒன்று புரிந்தது. நாமும் ஒரு காலத்தில் ஆசிரியையாக இருந்தபோது வீட்டையும் பள்ளியையும் சமாளிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். பழைய நினைவுகள் அவர் மனதில் நிழலாடின. அமைதியாக வெளியே வந்தவர் சமையலறைக்கு சென்று நிவேதாவிற்கு பிடித்தமான இஞ்சி தேநீரை தயாரித்தார். அத்துடன் அவளுக்கு பிடித்த காரமான பலகாரங்களையும் தட்டில் அடுக்கினார். சிறிது நேரம் கழித்து விழித்த நிவேதா வாசனை கேட்டு சமையலறைக்கு வந்தாள். அங்கே லட்சுமி அம்மா காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தார். சாரி அத்தை, வேலை அதிகமாயிருந்தது, அப்படியே தூங்கிட்டேன், நான் சமைக்கிறேன் என்று பதற்றத்துடன் சொன்னாள் நிவேதா. லட்சுமி அம்மா சிரித்து கொண்டே, பரவாயில்லை நிவேதா, நீ போய் அந்த தேநீரை குடி. வேலை அழுத்தம் எனக்கும் தெரியும். இனிமேல் வார இறுதி நாட்களில் சமையல் வேலையை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ உன் வேலையில் கவனம் செலுத்து என்றார். நிவேதாவின் கண்கள் கலங்கின. தேங்க்ஸ் அத்தே, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்று கூறி அவர் கைகளை பற்றி கொண்டாள். மருமகள் என்பவள் இன்னொரு வீட்டு பெண் அல்ல, இந்த வீட்டின் இன்னொரு மகள் என்று லட்சுமி அம்மா சொன்னபோது அந்த வீட்டில் நிலவிய மௌனம் கலைந்து அன்பு மலரத் தொடங்கியது. கதையின் நீதி, பெரியவர்களின் அனுபவமும் சிறியவர்களின் உழைப்பும் புரிந்துணர்வோடு இணையும் போது அந்த வீடு சொர்க்கமாகின்றது.